அப்போ ரசூல்லா வந்து இதுலேயும் சொல்கிறாங்க, மக்களே என் பேச்சை கவனமாக கேளுங்க, என் பேச்சை கவனமாக கேளுங்க, பிறகு மீண்டும் இந்த இடத்தில் என்னை சந்திப்பீங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான், சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்னு ஹிஷாமில் 2வது வால்யூமில் 603வது சம்பவமாக இது வருது. அடுத்தது ரசூல்லா ஒரு உபதேசம் செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தொழுகை பற்றியும் சொல்கிறாங்க. தொழுவுங்க, 5 நேரம் தொழுகை நிறைவேற்றுங்க, ஜக்காத்து கொடுங்க. ஏன்னா வந்திருக்கிற மக்களில் கிராமவாசிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ஜிஹாது, இராணுவம் இதெல்லாம் அவங்களுக்கு கடமை கிடையாது. ஸோ அவங்களுக்கும் உபதேசம் இருக்கும், மற்ற மக்களுக்கும் உபதேசம் இருக்கும், யூனிவர்சல் உபதேசம். அப்போ அந்த இடத்துல ரசூலா சொல்கிறாங்க, 5 நேரம் தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்க. அவங்களுக்கு ஒரு உபதேசம். அடுத்து மதீனாவாசிகளையும் டார்கெட் பண்ணி ரசூலா சொல்கிறாங்க, உங்களுக்கு கருப்பு நிற அடிமை ஒருவர் தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு உங்களை வழி நடத்தி அதை உங்களுக்கு மத்தியில் செயல்படுத்தும் காலமெல்லாம் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. அங்கே என்ன பிரச்சனைனா, மக்காவாசிகளுக்கு, குறைஷிகளுக்கு அடிமைகளை வந்து என்ன வேணாலும் கொடுப்பாங்க, ஆனால் போஸ்டிங் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஜயித் பின் ஹாரிஸா இருக்கிறார் இல்லையா, அவரை மொத்தா போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவாங்க. அப்போ அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க? அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகள் எல்லாத்தையுமே நீங்கள் கணிச்சுப்பாரு, எல்லாரும் போயிருப்பாங்க, சின்ன சஹாபா பெரிய சஹாபா எல்லாம் போயிருப்பாங்க. அடிமையிலேருந்து ரிலீஸ் ஆன யாரும் போக மாட்டாங்க. புரியுதா? அவங்கள அமீரா மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அடிமைகளை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க, அடிமையாக இருந்தால் கூட நீங்கள் அடி பண்ணிடுறது முதல்ல கட்டுதுங்க. ஏன்னா கிலாஃபத் ரொம்ப முக்கியம், இதுக்காக நீங்கள் அடிச்சுக்காதீங்க. நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, எதிரி உள்ளே வந்துடுவோம், அப்புறம் நீங்கள் விரும்பாததெல்லாம் நடக்கும், அப்புறம் நீங்கள் பாதிப்புக்கு வந்துடுவீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது முக்கியமான அட்வைஸ். இங்கே பிரச்சனை என்ன பிரச்சனை? ரசூலா எதை சொன்னாங்களோ அதான் ஆச்சு. பனு ஹாஷிம் வர்றதா, பனு உமையா வர்றதா? மாவீரர்கள் காலத்தில் பிரச்சனை என்ன? பனு ஹாஷிம் ரசூலாவுடைய குலம், பனு உமையா சின்ன குலம். அங்கே பனு உமையா நாங்கள் 10 வருஷமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ வந்து பனு ஹாஷிம்லேருந்து வர்றதா? இப்படி பிரச்சனை மாறுது. வந்ததே இனப்பிரச்சனை தான், சுன்னி ஷியா பிரச்சனையே கிடையாது. அப்துல்லா இப்னு சபா அவன் வந்து கடைசியாக அவன் ஒரு மென்டலு. ஆக்சுவலாக அவன்லாம் வந்து ஒரு ஃபித்னாவும் பண்ணல, ஃபித்னா பண்ணதெல்லாம் வேற ஆட்கள், பனு உமையாக்களும் அதறியான ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. என்ன, அதை ஓப்பனாக பேசுனா நிறைய பெரிய தலைங்க உருளும், அதனால் அதை மறைச்சி ஷியாக்கள் மேலே பழிய போட்டு அவங்களுக்கே ஒரு லீடர் திணிச்சு விட்டு, அப்துல்லா இப்னு சபா தான் உங்களுடைய லீடரு இவங்க அவன் சொல்கிறாங்களா எங்கேயாவது? அப்துல்லா இப்னு சபா எங்களுக்கு லீடரு, சபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கேயாவது சொல்கிறானா? அப்படி இருக்கு. அவனே திட்டுறாங்க. அப்துல்லா இப்னு சபா வந்து அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை. நாம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு லீடர் யாருன்னு, அவனே சொல்லணும், எனக்கு இவன் தான் லீடரு அப்படின்ட்டு. அப்போ இது ஃபித்னா, இந்த ஃபித்னால தான் உழுவுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபதேசத்தை புறக்கணித்து அந்த ஃபித்னால தான் உழுவுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு பின் ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழிகட்டவர்களாக மாறிவிடாதீர்கள், இதனால் நீங்கள் இறை நிராகரிப்பாளராகவும் மாறிவிடாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 4403வது ஹதீஸ் அது இருக்குது. அடுத்த ஒரு உபதேசம் என்ன சொல்கிறாங்க? உங்களது இறைவனை நீங்கள் சந்திக்கும் வரை இப்படியே வாழுங்க, நான் எப்படி விட்டுட்டு போகிறேன், இந்த பொசிஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கேட்குறாங்களா ரசூலுல்லாஹ் ஆட்சியை பற்றி சொன்னாங்க, இதுதான் ஆட்சி சொல்கிறாங்க, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, நீங்கள் அனைவரும் தவறாமல் அல்லாஹ்வின் முன்னிலையில் ஆஜராக போவீர்கள், அப்போது அல்லாஹ் உங்களது செயல்களை பற்றி கண்டிப்பாக விசாரிப்பான், நான் உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது புகாரில் 67, 105 இந்த இடத்துலலாம் இந்த ஹதீஸ் வருது. முஸ்லீமில் 2334 ஹதீஸாக இது இருக்குது. அதே மாதிரி முன்னொரு முக்கியமான உபதேசம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களிடம் அல்லாஹ்வின் வேதத்தை நான் விட்டு செல்கிறேன், எனது வழிமுறையும் விட்டு செல்கிறேன். அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு செல்கிறேன், இந்த வாசகம் மட்டும்தான் முஸ்லீமில் இருக்குது. இதுதான் சரியான ஹதீஸ். மற்ற பலவீனமான ஹதீஸ்கள் வருது ஹாக்கிம்லையும் இதுலையும். அப்போ தான் வந்து இந்த 2ஐ விட்டு செல்கிறேங்கிற அந்த சம்பவம் வருது. ஆக்சுவலாக ஹதீஸை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ ஈக்குவலாக கொண்டு வரவே மாட்டாங்க எப்பயுமே. இப்போ இந்த ஒரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா இப்னு மாஜால 3074 அதில் தான் இந்த 2ஐ விட்டு செல்கிறேன்னு வருது. முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், குரானை விட்டு செல்கிறேன் அப்படின்னு தான் இருக்குது. மறுமை நாளில் உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கப்படும், மறுமை நாளில் என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அப்போ ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட கேட்குறாங்க, நான் எதை கொண்டு வந்தேன்னு உங்கள்கிட்ட கேட்கப்படும், நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்போது சஹாபாக்களுடைய பதில் என்ன இருக்குது? நீங்கள் உங்கள் தீனை அறிவித்து விட்டீர்கள், நீங்கள் தீனை கற்றுக் கொடுத்துட்டீங்க, உங்கள் பொறுப்பை நிறைவேற்றி விட்டீர்கள். நாம் என்ன சொல்லுவோம்? நீங்கள் தொழுகையை கற்றுக் கொடுத்து விட்டீர்கள், நீங்கள் நோன்பை கற்றுக் கொடுத்துட்டு வேறெல்லாம் எங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. இப்படி தான் நம்முடைய, அதாவது ரசூல்லாட்டிருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோங்கிறது அல்லாஹ் குர்ஆனில் கேட்பான். ரசூல்லா முன்னாடி நிற்க வச்சு, ரசூல்லா வேறு எதுவுமே சொல்லலையா? ஹிஜ்ரத் என்னன்னு உனக்கு சொல்லவே இல்லையா? இது என்னன்னு ஆல இம்ரானில் என்ன இருக்குது, தௌபால் என்ன இருக்குது, இதெல்லாம் உனக்கு சொல்லி தரவே இல்லையா? ரசூல்லா அதை கேட்பாங்க.
ஆனால் இங்கே சஹாபாக்கள் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எங்களுக்கு புரிய வச்சிங்க, எங்களுக்கு வந்து எங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு முடிஞ்சது, என் சமுதாயத்திற்கு நன்மை நாடினீர்கள் என நாங்கள் சாட்சியம் அளிப்போம். ரசூலா சொல்கிறாங்க, அது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு 3 வாட்டி ரசூலா அழுதுன்னு சொல்கிறாங்க. இறைவா நீ பார்த்துக்கோ, இறைவா நீ பார்த்துக்கோ, நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு ரசூலா அழுது சொல்கிறாங்க, சஹாபாக்களும் அழுகுறாங்க. ஆமாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க, நாங்கள் வந்து உண்மை சொல்கிறோம், நாங்கள் சாட்சி சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது முஸ்லீமில் 2334வது ஹதீஸா இது இருக்குது. அப்புறம் ரசூலா சொல்கிறாங்க, விரைவில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிப்பார்கள். அதாவது நம்மளை சொல்கிறாங்க, என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்பாங்கன்னா யார் கேட்பாங்க? இப்போ நாம் தானே கேட்குறோம், ரசூலாவை பற்றி இப்னு உமர்கிட்ட கேட்குறோம். அதாவது ஹதீஸ்களை சொல்கிறாங்க, என்னை பற்றி உங்களிடம் விசாரிப்பார்கள், உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லாது. இதனால் பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் யாருமே ஹதீஸ்களில் பொய் சொல்ல மாட்டாங்கிறது இந்த ஹதீஸ் சான்று. உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லக்கூடாது. என் மீது பொய்யை இட்டு கட்டுபவர் நரகத்தில் தங்குமிடத்தை அமைத்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் உங்களுக்காக முன்னால் போய் ஹவுலுல் கௌசரில் நின்றுட்டு இருப்பேன். உங்களின் அதிக எண்ணிக்கையை வச்சு நான் பெருமையும் அடிப்பேன். அந்த மற்ற நபிமார்கள்லாம் என்னை பொறாமையாக பார்ப்பாங்க, பரவ அவருக்கு மட்டும் இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை பொறாமையாக பார்ப்பாங்க. அந்த இடத்துல வச்சு என்னை அசிங்கப்படுத்துறாதீங்க ரசூலா சொல்கிறாங்க. அந்த இடத்துல வச்சு பாருங்க, இவங்களும் பண்ணிக்காண்டா வேலையை அப்படின்னு சொல்லி அந்த அசிங்கம் வந்து பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் உங்களின் தவறான செயல்களின் காரணமாக என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள், உங்கள் வேலைத்தனத்தினால என்னை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னை பார்த்தும் நான் சொன்னதை கேட்கும் வாய்ப்பும் பெற்றிருக்கிறீர்கள் சொல்கிறாங்க. என்னை பார்த்து இருக்கீங்க, என்கிட்டயே டைரெக்டாக உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த ஃபித்னால விழுந்துடக்கூடாது. சஹாபாக்களுக்கு வார்ன் பண்ணுறேன், ஏன்னா மற்றவங்க மாதிரி நீங்கள் கிடையாது, நானே உங்களுக்கு கிளாஸ் நடத்தியிருக்கேன், அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, தடாகம் அருகே தடுக்கப்படும் செயலை செய்து விடாதீர்கள். இந்த தடாகத்தில் தடுக்கப்படுற மாதிரி நீங்கள் செஞ்சிடாதீங்கிறாங்க, மீறி செஞ்சாங்க. புரியுதுங்களா? அப்போது சஹாபாக்கள் எல்லாருமே ஒரு தரத்தில் இல்லைங்கிறது இதுலேருந்து புரியுது. அந்த ஹதீஸில் வருது இல்லை, என்னுடைய தோழர்கள்னு சொல்லிட்டு, அது தோழர்கள் தான், அது உம்மத்துன்னு சொல்லி இவங்க மாற்றுவாங்க சலஃபிகள், ஆனால் தோழர்களை தான் குறிக்கும். தோழர்கள்லேயே சிலர் செஞ்சுருக்காங்க. ஏன்னா அது யாருன்னு போகும்போது அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது நாம் யாரையும் பிளேம் பண்ண முடியாது ஒரு ஆளை குறிப்பிட்டு. அதனால் வந்து இந்த செயல் வந்து சஹாபாக்களை செஞ்சாங்களான்னா செஞ்சுருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மனநிறைவு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, எல்லா பாரமும் ரசூலுல்லாஹ்விலிருந்து இறங்கிருச்சு. இவங்களே சாட்சி சொல்லிட்டாங்க உம்மத்தை. சொன்னதுக்கப்புறம் அந்த ஆயத்தை இறங்குது, இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிவிட்டேன். இதுக்காகத்தான் பூமிக்கு நம்ம வந்தோம். படிப்படியாக ஆதம் நபியிலிருந்து வளர்ந்து 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 ஜிஹாது ஃபஸ்ட்டு மூசா நபி கடமையாகி, அதுக்கப்புறம் ஈசா நபி வரைக்கும் யாருனாலையுமே நிறைவேற்ற முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷமாக யாருனாலையுமே பண்ண முடியாத வேலை வெறும் 23 வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காமிச்சாங்க. அவர் சொல்கிறாங்க, உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன், மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன், என்னோட அருட்கொடை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் என்னும் தீனையே தேர்ந்தெடுத்து கொண்டேன். இதுதான் அக்செப்டபுள். வேறு சிஸ்டமில் கம்யூனிசமோ நீ கேபிட்டலிசமோ நீ அந்த இசம் இந்த இசம் வாழ்ந்த அக்செப்டபுள் கிடையாது. அதாவது நீ பிறந்த அப்படின்னா அதுக்காக முயற்சி உனக்கு இருக்கணும், உன்னுடைய சிந்தனையில் அது இருக்கணும். இப்போ இருக்கிற சிஸ்டம் என்னுடைய சிஸ்டம் கிடையாது, இந்த சிஸ்டத்தை நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். ரசூலா சொல்கிறாங்களே, யார் வந்து ஜிஹாத் செய்யும் எண்ணம் இல்லாமல் மரணிக்கிறாரோ, அதாவது பாடுபடாமலும் அதுக்காக எண்ணம் கூட வைக்காமல் மரணிக்கிறாங்களோ அவன் நயவஞ்சகத்துடைய ஒரு சான்றில் போய் அவன் முடிகிறான். அந்த முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது. அப்போ இந்த எண்ணத்தில் நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், இஸ்லாம் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவேன். நம்மகிட்ட நீ தொழுதியா, நீ நோன்பு வச்சியா, நீ இது பண்ணியான்னு எல்லாமே கேட்டு, நீ கம்யூனிஸ்ட்வாதியா, நீ கேபிட்டலிஸ்டா, நீ சோசியலிஸ்டா, இதையும் கேட்பான். நீ இஸ்லாமிஸ்ட்னு சொல்லணும். இஸ்லாமிஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம மாட்டோம். ஏன்னா நம்ம கூடுதல் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம கேமரா கொடுக்கப்பட்டிருக்கு, ஃப்ளைட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு இதுவும் கேட்பான். கொள்கைகள் ரீதியாகவும் நமக்கு கேட்பான். நம்ம அறிவாளிங்க. அப்போ அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெறும் வணக்க வழிபாடுகள் செஞ்சோம்னா மாட்டிவோம். இது வந்து முடிஞ்சிருது. ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சம்பவங்கள் இது முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க.